ஸ்ரீ குருபியோ நமஹ. பல வருடங்களாக வாங்கின கடனை அடைக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? பொருளாதார நிதி நெருக்கடி அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு சுழல் மாதிரி நம்மளை இழுத்துட்டே இருக்கே, இதிலேருந்து எப்படி நமக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த சனி பகவானுடைய வக்ரப்பெயர்ச்சி காலம் அப்படி இந்த 138 நாட்களை நீங்கள் நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கிறதன் மூலமாக பெரிய கடன் சுமைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். பொருளாதாரத்தை சரியாக கையாளுவதன் அந்த நிதி ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக சனி பகவான் இந்த வக்ர காலத்தில் உங்களை அந்த கடன் சுமையிலிருந்து விடுபடுறதுக்கு வழியை காமிப்பார். இதில் முக்கியமான 4 ராசிகளுக்கு இந்த பலன்கள் பொருந்தி வரதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்கள் ராசி அல்லது லக்னம் இதில் இருக்குது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்கள் இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் இதுதான் இல்லை அவ்வளோ கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார். இப்போ குருவினுடைய அந்த பார்வை பலமும் கிடைக்கிறதுனால பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பல வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லின்னு வந்திருக்கேன். இப்போ இந்த கடன் சுமையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு சனி பகவான் கற்றுக் கொடுக்குறார். பொருளாதார நிதி நெருக்கடி, ஏற்கனவே கடன் கொடுத்த இடத்துல அவங்களுடைய தொல்லை தாங்க முடியல, ரொம்ப அசிங்கம் அவமானங்கள் எல்லாம் பட்டு ஒரு வேதனையோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த கடன் சுமையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு பல வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே யாருக்காவது கைமாத்தா பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் இப்போ உங்கள் கைக்கு வந்து நீங்கள் பட்டிருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி ஒழுங்கு அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களை சனி பகவான் கொண்டு வந்து கொடுப்பார். அவர் தான் உங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போக போகிறார். குரு பகவானுடன் சேர்ந்து யாருக்காவது பணம் கைமாத்தா கொடுத்துருந்தீங்கன்னா அதை வாங்கிடலாம். உங்களுக்கே ஏதாவது நிலுவையில் தொகை இருந்தது அப்படின்னா அது உங்கள் கைக்கு வந்து சேரும். யாருக்காவது கிராஜுவிட்டி அந்த பிஎஃப் சம்மந்தமான விஷயங்கள்லேருந்து வர வேண்டிய பணங்கள் இது எல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் லாங் அகோ எதெல்லாம் பெண்டிங்காக இருந்ததோ அந்த பணம் எல்லாமே வரும். வட்டியும் முதலுமா உங்களுக்கு வந்து சேரும். ஏற்கனவே உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு எங்கேயோ ஆள் போயிட்டாங்க, இனி வரவே மாட்டாங்க, நமக்கு அந்த பணமும் போச்சுன்னு சொல்லிட்டு அவனவே உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க அவங்களால பெரிய அவமானமும் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் யாருக்காகவாவது அந்த கடனை வாங்கி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் அவங்களுக்காக அவமானப்பட்டு உங்கள் பேரையும் கெடுத்துண்டு உங்கள் நிம்மதி போய் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சோதனையை சந்தித்த காலம் எல்லாம் போய் இப்போ அவங்களே உங்ககிட்ட வந்து வாங்கின பணத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். இழந்த பொருள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், புதிதாக கடன் வாங்காதீங்க, ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. இதில் குரு பகவான் உங்களுக்கு என்ன பாடத்தை சனியோடு சேர்ந்து சொல்லித்தர போகிறார் அப்படின்னா, கடன்கிறது நமக்கு வந்து அது ஒரு பொருளாதார சுமை மட்டுமல்ல, நமக்கு வாழ்க்கையிலையுமே பெரிய மனதளவில் ஒரு பெரிய பாரத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற பாடத்தை தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. சொல்லுவாங்க இல்லையா, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு. அது மாதிரி கடன் வாங்கினவங்களுக்கு ராத்திரி தூங்கவே முடியாது இல்லையா? இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுடைய பழைய கடன்களை எல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாக கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக இந்த கடன் அடையக்கூடிய ராசிகளில் அடுத்ததாக இருக்கக்கூடியவங்க துலா ராசிக்காரர்கள். துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு உங்களுக்குமே உங்களுடைய கடன்கள் வந்து அடைபடக்கூடிய காலகட்டம் இதுன்னு கட்டாயமாக சொல்லலாம். எங்கேயாவது கடன் வாங்கிட்டு கையை பசிஞ்சுன்னு நிற்கிறது, கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அடுத்தவங்களுக்கு கைமாத்தா கொடுத்துட்டோ இல்லை நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டோ அந்த சேமிப்புங்கிற எண்ணமே மனசில் இல்லாமல் தாம்தோம்னு ஆடம்பரம் பண்ணிவிட்டு இப்போ எதுவும் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க இல்லையா? உங்கள் எல்லாருக்குமே இந்த சனி பகவான் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு பணத்தை எப்படி சேமித்து வைக்கணும், கடனை எப்படி அடைக்கணும் அப்படின்னு ஒரு வழியையும் காமிச்சிட்டு போக போகிறார். சனி பகவானுடைய இந்த வக்ரப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்துட்டு போக போகிறது. வருமானத்தை நல்ல திட்டமிட்டு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு இப்போ வந்துடும். சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க கூடாது, கொஞ்சம் ஹார்ஷாக கூட இருக்கலாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு. உங்களுக்கு வந்து எப்பயுமே ஆடம்பரம், அழகு, சௌகரியம் அப்படிங்கிற அந்த ஒரு வளையத்துக்குள்ளே தான் நீங்கள் சுற்றின்னு இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்க, புதிய முயற்சிகளை பண்ணுங்கள், கையில் இருக்கிற பணத்தை சேமித்து வைக்க பழகுங்க. அவசியம் அப்படிங்கிறதுக்கும் ஆடம்பரம் அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் கடைசியில் நீங்கள் என்ன பாடத்தை புரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி நல்லபடியான மாறுதலை சந்திக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அமையும். மந்த்லி இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அதில் இருந்த அந்த ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது, அந்த பேர்டன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த சுமை குறையிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏற்கனவே இருந்த பணத்தில் கொஞ்சம் சேமித்து வச்சு மாதம் நம்ம வாங்கின கடனை கூடுதல் பணத்தை கொடுத்தே சீக்கிரம் அடைச்சி முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இப்போ தோண ஆரம்பிக்கும். அதுக்கு உண்டான பிளானிங்கையும் நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது மோர் தேன் ஒன் அப்படிங்கிறதுக்கு மாறும். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதன் மூலமாக நீங்கள் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். சேமிப்பு நிறைய பெருகும். அதே போல் முதலீடுகளும் நிறைய பண்ணுவீங்க. அதிலிருந்து வர இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிட்டர்ன்ஸ் அது உங்களுக்கு சரியான
நேரத்தில் கை கொடுக்கும். அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, கடனை அடைக்கணும் அப்படின்னா கையில் பணம் வேணும், அதுக்கு சேமிப்பு எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத. அப்போ வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தாலே நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க. வரவுக்கு மீறிய செலவு என்றைக்குமே ஆபத்தை உண்டாக்குங்கிற பாடத்தையும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அடுத்தவங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. கிரெடிட் கார்டு மாதிரியான விஷயங்களை நிறைய யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஓவர் பர்டனாக நீங்கள் சுமக்க ஆரம்பிக்காதீங்க. அதனால் இதில் புத்திசாலித்தனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் நல்லபடியாக கிடைக்கும். அதில் ஏதாவது பெண்டிங் இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்தது, நிலுவையில் இருந்த பணம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லாங் பெண்டிங், அந்த பணம் உங்களுக்கு வரும். ஒரு முதலீடு மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். ஆனால் இதில் நீங்கள் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, புதுசாக ஒரு இடத்துல போய் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு நம்பி பணத்தை கையில் கொடுக்காதீங்க. ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு காரியம் பண்ண போகிறேன், பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறேங்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணாங்கங்கிறதுக்காக நீங்கள் அதில் போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி புதிய முதலீடுகள் அப்படிங்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் கையில் என்ன வருமானம் அப்படிங்கிறது வருதோ, ஏன்னா உங்களுக்கு லாபங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம், அப்போ வருமானங்கள் உங்கள் கையில் இருக்கும் இல்லையா, அந்த பணத்தை நீங்கள் எதுக்காக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, முதலீடு இந்த சென்ஸ் நீங்கள் எதுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே வேண்டான்னு சொல்லியாச்சு புதுசாக, அதனால் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கோ, இல்லை அதை ஒரு டெபாசிட்டில் போட்டு அதுலேருந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் வருமா, இல்லை ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை மாற்ற முடியுமான்னு யோசிங்க. அதனால் புதுசாக போய் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டுக்கிட்டோ அதுக்காக போய் ஒரு இடத்துல நீங்கள் போடாமல் உங்களுக்கு உண்டான ஒரு நிலையான ஸ்திர சொத்துக்களாக நீங்கள் அதை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்பவே உங்களுக்கு பிற்காலத்தில் உபயோகம் தருவதாக அமையும். இதில் இந்த காலகட்டத்தில் சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்துட்டு போகிற பாடங்கள் என்ன அப்படின்னா, யாரையும் புதுசாக உடனே நம்பி அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சட்டுன்னு நம்பிடாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை அதை நல்லா யோசித்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு எப்படி நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய வருமானம் மூலமாக வரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ தொழிலையோ அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் மூலமாக, அந்த கரியருங்கிற அந்த ஜோன் மூலமாக உங்களுக்கு நல்ல இன்கம் நீங்கள் வரதை பார்ப்பீங்க. அதன் மூலமாக நீங்கள் உங்களோட கடன் அடைக்க முடியும். இதில் இருந்தாவது இப்போ ஒரு பணம் ஒன்று கையில் சேர்ந்தது அப்படின்னா 7 டியூவில் நீங்கள் கட்ட வேண்டியதை 5லேயே முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி சீக்கிரமே உங்கள் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உண்டாக்கி தரும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் உங்கள் திறமைக்கும் அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற அந்த கிராஃப் மேலே ஏறும். ஸோ இன்கமும் நல்லா வரும், இன்கம் கிராஃபும் மேலே ஏறும். ஸோ உங்களோட கடனை நீங்கள் அடைச்சிட்டு ஓரளவு நிம்மதியாகவே இருக்கலாம் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில். இதற்கு உண்டான பாடங்களை தான் உங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்க போகிறார். ஒரு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து வாங்கணும். நம்மளுடைய சொல்லுவாங்க இல்லையா, விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சக்திக்கு எது அடைக்க முடியுமோ அந்த மாதிரி தான் கடன் வாங்கணும். அதனால் பொறுமையாக இருந்தால் தான் நம்மளுடைய க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக உணர்ந்துக்க முடியும். சனி பகவான் தன்னுடைய வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் என்ன பாடங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறார் அப்படின்னு கேட்டால், முதல் பாயிண்ட்டு, பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம எப்படி அதை கையாளுறோமோ அதில் தான் அடங்கியிருக்கு. அதாவது பொருளாதாரத்தில் நிதி ஒழுக்கம், நிதி மேலாண்மை ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார். ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ங்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லெசன். ஏன்னா பணம் நம்ம கையில் இருக்கும் பொழுது தெரியாது, அது நம்ம கையை விட்டு போகும்போது மீண்டும் வரது ரொம்ப கஷ்டம். கையில் இருக்கிற பணத்தை நம்ம சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா, கையில் இருக்கிற பணத்தை எதுக்கு செலவழிக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன காஷன் நம்ம வச்சுக்கிறதுல தான் இருக்குது. இந்த பாடத்தை தான் உங்களுக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் சொல்லிக் கொடுப்பார். அதனால் பிற்காலத்தில் நீங்கள் கடன் வாங்கும்போது, ஒரு கடன் சுமையை ஏற்கும் பொழுது, இது நம்மளால் முடியுமா, இதை எவ்வளோ நம்மளால் அடைக்க முடியும், நமக்கு இது ஏற்றது தானா அப்படிங்கிற அந்த நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போக போகிறார். இப்போது இந்த வீடியோ பார்த்ததில் எந்த ராசி லக்னமாக நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது ரிலேட் ஆகிறது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன ராசி என்ன லக்னம் அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரு அருளில் ஜோதிட வழிகாட்டுதல். இது ஸ்ரீ குரு சக்தி ஜோதிஷாலயம். நான் ஆஸ்ட்ரோ முத்துரமா பாலாஜி, கோவையிலிருந்து. நமஸ்காரம்.